கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தின் முதலாவது கர்த்தருடைய நாளின் ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பி கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும்படி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஒரு மனதோடு கூட கடந்த 4 மாதங்களும் கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். இந்த புதிய 5வது மாதத்திலே இந்த முதலாவது கர்த்தருடைய நாளில் இந்த 3ஆம் நாளிலே அவரை நோக்கி பார்க்கும்படி, அவரை நோக்கி கூப்பிடும்படி, அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவருடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்க கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆராதனை நாளை நேரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவர் எங்கள் ஆராதனை ஆளுகை செய்வீராக, கர்த்தர் நீர் நடத்தும் என்று கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஆண்டோட முகத்தை நோக்கி பார்ப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். எல்லாரும் சேர்ந்து வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். ஒரு முறை கூட வாரும் தூய ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஆண்டவரே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம்முடைய வல்லமையினாலே தேவன் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உம் வல்லமையா என்னை நிறைத்து எங்களை ஆளுகை செய்யும். ஆராதனை கர்த்தர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். ஆண்டவருடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி கர்த்தர் எங்களை ஆளுகை செய்யும்படி, ஆராதனை ஆளுகை செய்யும்படி, துவக்கம் முதல் முடிவுள்ள தெய்வ பிரசன்னம் ஆளுகை நடத்துதல் எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் நீர் மகிமைப்படும்படி எங்களை தாழ்த்தி தருகிறோம். புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தாரும். ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வாதத்தை நடத்தி தாரும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் ஆண்டவரை போற்றி பணிந்து உயர்த்தி மையப்படுத்தும் ஒரு புதிய மாதத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த நாட்கள் எல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய கரம் நம்மை தாங்கி நடத்தினது. ஆண்டவருடைய நன்மைகளை, கிருபைகளை நினைத்து கர்த்தரை துதித்து பணிந்து பாடுவோம், கர்த்தரை மையப்படுத்துவோம். தேவன் ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல், நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நிதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பெலன் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பெலன் கொண்டு கடந்து வந்தோம்.
அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே, அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். அமைத்தேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால், புது நன்மையால் புது பலத்தால் நிரப்பியேறாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம். தேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். தாவீது கருளிய மாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். தாவீது கருளிய மாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இருமடங்கு, எலிசாவை போல் இருமடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம். தேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். தேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு முடியாதவர்கள் எழும்பி நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த 5வது மாதத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய நாளிலே அவருடைய சமூகத்துக்கு நேராய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அநேக நெருக்கங்கள், தடைகள், பிரச்சனையான சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருந்து நம்மை சுகத்தோடு பலத்தோடு கூட ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்து இந்த 3வது நாளை, இந்த முதலாவது கர்த்தருடைய நாளை நாம் காணும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கங்களுக்காக நாம் நன்றி சொன்னவர்களாக, ஆண்டவரே எங்களை இம்மட்டும் நடத்தி வந்தீரே, இதுவரைக்கும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த 2வது சரணத்தில் நாம் பாடினோம், யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல அநேக துன்பங்கள், தடைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அவருடைய பலன் நம்மை பலப்படுத்தினது. என் கிருபை உனக்கு போதும், பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று பவுலடியாருக்கு சொன்ன வார்த்தைகளின்படி கர்த்தருடைய பலன் ஒன்றே நம்மை நடத்தினது. யோர்தானை போல் அநேக துன்பங்களை நாம் கடந்து வந்தோம். ஸ்தோத்திரம். அவர் கரடத்தை பிடித்து கொண்டு பரிசுத்த பாதையில் தொடர்ந்து நடக்கிறவர்களாய் இந்த காலை வேளையில் கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த கடைசி சரணத்தில் பாடினோம், நலமுடன் நம்மை இதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய அருள் நம்மை நடத்தி வந்தது. கண்மணி போல
கடைசி வரைக்கும் நம்மை காக்கிற கர்த்தரை போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்தி, ஆண்டவரே எங்களை கண்மணி போல நீர் காத்து நடத்தும் என்று கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணித்துள்ளாய். இந்த 2 சரணங்களை மறுபடியும் பாடி தூய தேவனை துதிப்போம், பணிந்து கொள்ளும், மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே, அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். தேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையும் எல்லாரும் கர்த்தரின் அருள் என்றும் இருக்கின்றது. நலமுடன் நலமுடன் நம்மை இதுவரையும் அவருடைய கிருபையின் அருள் நம்மை நிறுத்தியது. கண்மணி போல கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். அமைதியமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா, எல்லாரும் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா, கீதம் பாடி தினம் போற்றி ஆண்டவரை உயர்த்தி பணிந்து கொள்ளுகிற தேவஜனமாக நாம் காணப்பட வேண்டும். நலமுடன் நம்மை இதுவரைக்கும் கர்த்தருடைய அருள், அவருடைய கிருபை நடத்தி கொண்டு வந்தது. ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை நடத்தினீர். கர்த்தர் ஒருவரே எங்களை நடத்தினீர். ஆண்டவரே, இதுவரை நடத்தினார், குறைவின்றி நம்மை காத்தார். கடந்த மாதம் முழுவதும் யாருக்கும் வேலை இல்லை, எல்லாரும் வீடுகளில் இருந்தோம், வருமானம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தலை, நம்மை குறைவில்லாமல் நடத்தினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. குறைவில்லாம கர்த்தர் நடத்தினார். நம்முடைய அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதித்தார், நன்மைகளை கிருபைகளை தந்தார். நலமுடன் நாம் பாடினது போல சுகத்தோடு நம்ம நடத்தினார். சும்மா ஒரு சின்ன தும்மல் வந்தால் கூட டாக்டர்கிட்ட ஓடி மருந்து வாங்க அதை பாண்டுன்னு சொன்ன நாம் கடந்த மாதம் முழுவதும் மருத்துவமனை பக்கமே போகலை. கர்த்தர் எவ்வளவு சுகமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். குறைவின்றி காத்தாரு, மகிழ்ச்சியை குடும்பங்களில் தந்திருக்கிறார். சகோதரி சொன்னாங்க, எனக்கு திருமணமான அப்போ கூட என் புருஷன் இத்தனை நாள் என் கூட இல்லைங்க, ஆனால் இந்த கொரோனா பாருங்க எங்களை குடும்பமாய் வச்சிருக்குது, நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்வுடன் நம்மை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அநேக குடும்பங்களுடைய சாட்சி, கர்த்தர் எங்களை குடும்பமாக வச்சிருக்கிறாரு. நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். குடும்பத்தோடு நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், பரவாயில்லை, வருமானம் இல்லை தான், ஆனால் மகிழ்வை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை நம்ம பாடி கொண்டாடணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கு கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறாரு, குறைவின்றி காத்திருக்கிறாரு. இந்த 5வது மாதம் 3வது நாள் வரையில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. விசுவாசத்தோடு அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று உதட்ட அளவிலே இல்லை, உள்ளங்களின் ஆழங்களிலிருந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தவர்களாய் இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. கண்ணீரை கடந்து
சோதனை ஜெயித்தேன், அதில்லை தாண்டினேன் உம்பலத்தா. ஆமே, தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், அதில்லை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆமே உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. ஆமே உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான உதயமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான உதயமானீரே நன்றி ஐயா. உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி 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 ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உத்தரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நன்றி ஐயா. உத்தரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி அமை குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து பயன்படுத்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து பயன்படுத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி சொல்லுங்க குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆமே உம்மை உயர்த்திடுவேன். எல்லாம் சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினார், குறைவில்லாம காத்தார். இரண்டாவது சரணத்துல ஸ்தோத்திரம் நாம் பாடினோம். ஆண்டவர் எப்படி நடத்தினாரு? அவருடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் தேவன். நம்மை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினாரு. ஊழியத்தின் எல்லையை கர்த்தர் பெருக்கி இருக்கிறார். என்னங்க சபையெல்லாம் மூடி இருக்குது, எல்லை பெருக்கினார் சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சபையை ஒரே இடத்துல தான் நம்மெல்லாம் கூடி ஜெபம் பண்ணோம், ஆராதித்தோம், ஆராதனை நடத்தினோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை நம்ம சபையில் 90 குடும்பங்கள் இருக்கிறோம். இந்த ஒரு சபையை கர்த்தர் 90 சபையாக மாற்றிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 90 குடும்பங்களும் நம்மோடு இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. 90 சபைகளாய் எல்லையை கர்த்தர் பெரிதாக்கி இருக்கிறார். ஆமென்.
ஸ்தோத்திர படப்பையில் மட்டும்தான் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. கர்த்தர் இன்றைக்கு உலகம் முழுவதும், அமெரிக்க தேசம், ஆஸ்திரேலியா தேசம், ஸ்தோத்திர பஹ்ரைன் தேசம், நம்முடைய ஸ்தோத்திரம் மலேசியா, சிங்கப்பூர், எல்லா இடத்திலும் நம்முடைய சபையின் செய்திகளை கேட்கிறாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. ஆமே. கர்த்தர் ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குகிறவர், எல்லை பெருகச் செய்கிற தேவன். ஆண்டவர் கடைசி சரணத்தில் பாடினோம், ஆண்டவர் எங்களுக்கு ஊழியம் கொடுத்தீங்க, எங்களுக்கு கிருபைகளை கொடுத்தீங்க, எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. 2வது 4வது சரணத்தை மறுபடியும் பாட போகிறோம். ஆண்டவரும் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எங்கள் எல்லையை பெரிதாக்குனீங்க. இது ஒரு சபையாக தான் இருந்தது, இன்றைக்கு 90 சபையாக மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. 90 சபைகளாக எல்லையை கர்த்தர் பெரிதாக்கி இருக்கிறாரு. அவருக்கு மகிமை. எதையுமே நாங்கள் குறைவா பார்க்க மாட்டோம். எங்கள் தேவன் எதை செய்தாலும் அதை நன்மைக்காகவே செய்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் குறைவா எதையும் செய்கிறவர் இல்லை. எந்த லாக்டவுன் இருந்தாலும், எந்த வைரஸ் கிருமிகள் தாக்கினாலும், எங்கள் தேவன் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எங்களை குறைவில்லாமல் காக்கிறவர், எங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக எங்களோடு கூட இருக்கிறாரு. எங்களுக்கு கிருபைகளை தந்திருக்கிறாரு, ஊழியங்களை தந்திருக்கிறாரு, எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த 2 சரணங்களை மறுபடியும் பாடி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் ஆராதிக்கலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உன்னை உயர்த்திடுவே. நன்றி 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 ஐயா. உன்னை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உன்னை உயர்த்திடுவே. நன்றி 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 ஐயா. உன்னை உயர்த்திடுவே. நன்றி 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 ஐயா. உன்னை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து பதிலை தாண்டினே உங்களத்தாலே. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து பதிலை தாண்டினே உங்களத்தால். நன்றி நன்றி ஐயா. உண்மை உயர்த்திடுவே. நன்றி 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 ஐயா. உண்மை உயர்த்திடுவே. எல்லாம் நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா. உண்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி எல்லாம் சேர்ந்து நன்றி நன்றி ஐயா. உண்மை உயர்த்திடுவே. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதுவரை எங்களை குறைவில்லாமல் மகிழ்ச்சியாய் நடத்தி வந்தீரே, உடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் கண்களை மூடி அப்பா உடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் வாயை திறந்து நம்ம நன்றி என்று சொல்லலாமா? ஒரு புதிய மாதத்தில் இந்த 3வது நாளை, 1வது கர்த்தருடைய நாளை, இந்த மனமகிழ்ச்சி நாளை, இந்த ஆராதனை நாளை, இந்த உயிர்த்தெழுந்த நாளை நாம் காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தந்து அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே எமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் வாயை திறந்த ஆண்டவரே எமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவ
தந்தார் நன்றி உள்ளம் நிறைவோடு எல்லாரும் நன்றி பரிசுத்தக்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை
மாதம் முதலாவது கர்த்தருடைய நாளிலே இப்படியாய்மை ஆராதிக்க உமக்கு நன்றி சொல்ல மகிமைப்படுத்த கர்த்தர் தந்த எல்லா தயவுகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் இந்த புதிய மாதத்திலே எங்களை ஜெயமாறி நடத்த ஆண்டவரே எங்களை திடப்படுத்தி நடத்தும். நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் உலகத்தில் இருக்கிறவரிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை விசுவாசித்து அறிக்கையிடுகிற ஆண்டவரே, நீர் பெரியவராய் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும். தொடர்ந்து விட வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. நாம மகிமைப்பட ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய சமத்துக்காக நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உட்காருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இம்மட்டுமாய் நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து கர்த்தர் நம்மை நடத்தினார். Till today the Lord has blessed us and led us. இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let us bow down our heads and let the Lord speak to us. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our heavenly Father, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். we look to your presence this morning. இந்த புதிய 5வது மாதத்தின் 3வது நாளிலே உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். This 5th month on the 3rd day, we look to you, Lord. இந்த ஸ்தோத்திர ஆராதனை இம்மட்டும் எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். Throughout this worship you led us, Lord. Thank you. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கொண்டு எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீர். Now speak to us through your word. நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். You speak, Lord, we listen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கடந்த நாட்களிலே கர்த்தர் அடியனோடு கூட பேசி ரொம்ப நாள் நான் தியானித்த வார்த்தைகளை இந்த நாளில் உங்களோடு கூட சொல்லும்படி கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். God has given me the grace to speak the words which He has shared with me throughout this week. I praise the Lord for it. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். This month, Lord has given us this promise: be strong, and I am with you. I have overcome this world. ஸ்தோத்திரம். கர்த்தர் உலகத்தை ஜெயித்தவராக நம்மோடு கூட இருக்கிறார். The Lord overcome this world and He is with us. மரணத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Lord Jesus won over death and He is with us. பாதாளத்தை வென்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். He has won over the hell also and is with us. ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். He has won over the devil and Satan is with us. ஜெய கிறிஸ்துவாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is a Lord of victory. He is with us. ஜெயமாய் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். And He is going to lead us victorious in this month. கர்த்தர் சொன்னாரு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். The Lord said, be strong, I won over the world. முதல் தேதியில நாம் தியானித்தோம், உலகத்தில் இருக்கிறவர்கள் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். We meditated that He that is in us is greater than he that is of this world. இந்த புதிய மாதத்திலே அவர் பெரியவராக நம்மோடு கூட இருந்து நம்மை ஜெயமாய் நடத்த போகிறார். In this new month He is going to be with us and make us lead a victorious life. ஆண்டவர் நம்மை எப்படி நடத்த போகிறார்? How is the Lord going to lead us? எப்படி நம்முடைய முற்பிதாக்களை நடத்தினார்? How He led our ancestors. ஸ்தோத்திரம். அதை தான் இன்றைக்கு செய்தியாக நாம் தியானிக்க இருக்கிறோம். We are going to meditate on these points today. ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கலாம். Let's turn to book of Deuteronomy chapter 32 verse 12. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. So the Lord alone did lead him, and there was no strange god with him. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். The Lord alone did lead him. யாக்கோபை குறித்து இந்த இடத்துல நாம் எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்க முடியும். We read about Jacob. It's written here about Jacob. பின்னாளிலே யாக்கோபை தான் கர்த்தர் இஸ்ரவேல் என்று அழைத்தார். Later days God called Jacob as Israel. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலரை கர்த்தர் ஒருவரே நடத்தி கொண்டு வந்தார். The Lord alone led the Israelites. அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்தது இல்லை. No other strange gods were with them. யாக்கோபிடத்திலே யாக்கோபை குறித்ததான சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த உபாகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. These words are said about Jacob. ஸ்தோத்திரம். 4 ஆகமங்களுக்கு பிற்பாடு இருக்கிற இந்த 5வது ஆகமம் உபாகமம் என்று அழைக்கப்படுகிறது. After the 4 books in the Bible, this is the 5th book and it is called as Deuteronomy. ஸ்தோத்திரம். ஆகமம் தான் உபாகமம். It's called Deuteronomy. ஸ்தோத்திரம். உபாகமம் என்பது 4 ஆகமங்களுடைய சுருக்கம் தான் உபாகமம் என்று சொல்லப்படுகிறது. The Deuteronomy means that it's a summary of all the 4
all the 4 books of the Bible. ஸ்தோத்திரம். அதிலே நம் ஆதியாகமம் துவங்கி ஸ்தோத்திரம் எண்ணாகமம் வரைக்கும் இருக்கிற எல்லா சம்பவங்களை ஒருங்கிணைத்து இந்த உபாகம புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். And if you read the Deuteronomy, book of Deuteronomy, we see that all those 4 books are concised and those words are mentioned here. ஸ்தோத்திரம். யாக்கோபை கர்த்தர் எப்படி அவர் நடத்தி கொண்டு வந்தார்? How did the Lord lead Jacob? ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். It is written that the Lord alone did lead him. 10வது வசனத்திலே அவர் நடத்துதலை குறித்து நாம் வாசிக்கும்போது In the 10th verse we read like this. ஸ்தோத்திரம். 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பாழான நிலத்திலும் பாழான ஊலை நிலத்திலும் இடுதலான வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். He found him in a desert land and in the waste howling wilderness. He led him about. He instructed him. He kept him as the apple of his eye. யாக்கோபை கர்த்தர் கண்டுபிடித்தார். The Lord found Jacob. ஸ்தோத்திரம். அவனை நடத்தினார். He led him. அவனை உணர்த்தினார். He instructed him. அவனை கண்மணியை போல காத்தருளினார். And kept him as the apple of his eye. நம்ம ஒரு பாடலை கூட இந்த வசனத்தை கொண்டு எழுதி இருக்கிறோம். மகன் அதை பாடி இருக்கிறார். நீங்கள் அதை கேட்டிருக்கிறீர்கள். We have also written a song based on this verse and we have sung this before. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். The Lord has found us. கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். The Lord has led us throughout this day. ஸ்தோத்திரம். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை உணர்த்தி இருக்கிறார். The Lord has also instructed us. அவர் கண்மணியை போல கடைசி வரைக்கும் உங்களை என்னை காத்து நடத்த போகிறார். Until the end he is going to keep you and me as the apple of his eye. யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமல்ல. This word is not only for Jacob. ஸ்தோத்திர. தேவ பிள்ளைகளா இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை இந்த நாளிலே கொடுக்கிறார். And this is for every child of God who is here. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார். The Lord found us. கர்த்தர் நம்மை நடத்தினார். The Lord led us. கர்த்தர் நம்மை உணர்த்தினார். The Lord instructed us. அவர் கண்மணியை போல காத்தருளுகிற தேவனாக நம்மோடு கூட இருப்பார். And he will keep us as apple of his eye. ஹல்லேலூயா. Hallelujah. தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்மை கர்த்தர் ஒருவரே இந்த 5வது மாதம் 3வது நாள் வரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். The children of the Lord alone have led us till now. அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை என்று நாம் வாசித்தோம். It is written that no other strange god was with them. அந்நிய தேவன் என்பது வெறும் விக்கிரகத்தை கர்த்தரல்லாத ஜனங்களை குறிக்கவில்லை. It is a strange god does not represent all the other people except Israelites. ஸ்தோத்திரம். ஆண்டவரை தவிர வேற தெய்வங்களை குறிப்பது அல்ல அந்த வார்த்தை. This word strange god does not only represent any other god. ஸ்தோத்திரம். கர்த்தர் அல்லாத ஜனங்களை அது சொல்லப்படவில்லை. அந்த அந்நிய தேவன் என்பது நாம் சார்ந்திருக்கிற நம்முடைய சுயபலன், சுய சித்தம், சுயபலன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Strange god, it also represents ourself. In ourself we say our self strength, our rights and all those things represent. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ள என்ன எண்ணம் இருந்தது? The children of God, what thoughts were in us? ஸ்தோத்திரம். எனக்கு பலன் இருக்கிறது, நான் பிழைச்சுக்குவேன்னு நினைச்சோம். We thought that we had strength, we can take care of ourselves. எனக்கு நல்ல வேலை இருக்குது, வேலையில இருந்து வருமானம் கிடைக்கும்னு நினைச்சோம். We thought that I have a good job, I'll get my good income. ஸ்தோத்திரம். நல்ல ஒரு பிசினஸ் இருக்குது, அந்த பிசினஸ்னுடைய வருமானத்துல நானும் என் குடும்பமும் பிழைச்சுக்குவோம்னு நினைச்சோம். We thought there is a good business and our family will be taken care of. மற்ற உலகத்தின் மேன்மைகள் என்னை நடத்தும் என்று உலகத்தை நம்பிக்கொண்டிருந்தோம். We trusted more on the world and we believed in that thing. அந்த 4வது மாதத்தினுடைய நிலைமை பாத்தீங்கன்னா அது எதுவுமே நம்ம நடத்தல. But in the 4th month if you see nothing of this. அதைதான் நான் சொல்கிறேன், அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை. That's what is when I speak about strange god, it means that. ஸ்தோத்திரம். அந்நிய தேவன் அவரோடு இல்ல, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். The strange god was not with him but only the Lord led him. கர்த்தர் ஒருவரே உங்களை என்னை நடத்துகிறவர். The Lord alone will lead you and me. ஒருவேளை இந்த மாசம் நமக்கு வருமானம் இல்லாத மாதமா இருக்கலாம். Maybe this month there was no income for us. கடந்த மாதம் வேலைக்கு போகாதனால இந்த மாதம் நமக்கு சம்பளம் வராமல் இருக்கலாம். Because we didn't go for work the last month, there's no income for this month. கடந்த மாதம் நம்முடைய வியாபாரம் இல்லாதனால நமக்கு வருமானம் இல்லாம இருக்கலாம். Because there's no business last month, this month no income. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணுகிறார், அவர் ஒருவரே உங்களோடு என்னோடு இருந்து நடத்த போகிறார். But the Lord is promising you and me that he is going to be with you and lead you. கர்த்தர் ஒருவரே உங்களோடு என்னோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்த போகிறார். The Lord alone is going to be with you and me and lead you. அவர் எப்படி நடத்தினார் நம்முடைய முற்பிதாக்களை? How he led our ancestors. ஸ்தோத்திர. யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of Exodus chapter 15 verse 13. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர்.
You stretched out your right hand, thou in thy mercy had led forth the people which thou hast redeemed. Thou had guided them in thy strength and unto thy holy habitation. ஸ்தோத்திரம். உம்மது பலத்தினால் அவர்களை நடத்தினீர். You guided them with your strength. கர்த்தருடைய பலத்தினால தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். The Lord through his strength has led us. அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். He is a Lord who strengthens us. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். We read that whoever is weak, he gives strength. அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவனுக்கு புது பலனை கொடுப்பார் என்பதை வாசித்திருக்கிறோம். Whoever waits on him, he gives new strength. அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்பதை வாசித்திருக்கிறோம். We have read that to his people he gives his strength. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை என்னை எப்படி நடத்த போகிறார்? In this new month, how is the God going to lead you? அவருடைய பலத்தினாலே அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல உங்களை என்னை நடத்த போகிறார். He is going to guide you and lead you with this strength. ஸ்தோத்திரம். அவருடைய பலத்தினால நடத்த போற, நம்முடைய பலத்தினால இல்ல. He is going to lead you with this strength, not our strength. நம்முடைய பலத்தினால பராக்கிரமத்தினால ஒன்று நடக்க போகிறது இல்ல. Nothing is going to happen due to our strength. கர்த்தருடைய பலத்தினால இந்த புதிய 5வது மாதத்திலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போக போகிறார். Because of the Lord's strength, he is going to lead us. 78ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's turn to book of Psalm chapter 78 verse 14. 78ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பகலிலே மேகத்தினாலும் ரா முழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். In the daytime also he led them with a cloud, and and all the night with a light of fire. பகலிலே மேகத்தினாலும் இரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்திலும் அவர்களை வழிநடத்தினார். In the daytime he led them with a cloud, and at the night in a light of fire. ஸ்தோத்திரம். தேவன் அவர்களை எப்படி நடத்தினார் இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம். In this verse, how did the Lord lead them? தேவன் அவர்களுக்கு வெயிலுடைய உஷ்ணம் கஷ்டம் இல்லாதபடி பகலிலே மேக ஸ்தம்பத்தினால அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்து நடத்தினார். In the daytime he protected them from the heat of the sun and led them in a pillar of cloud. இரவு முழுவதும் இருக்கிற இரவினாலே அந்த ஸ்தோத்திரம் கடினமான இரவினுடைய பயங்கரம் அவர்களை ஆட்கொள்ளாதபடி அக்கினி வெளிச்சத்தை கொண்டு அவர்களை நடத்தினார். And in the night time he led them in a light of fire. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நடத்துவாரானால், If the Lord is going to lead us, எந்த பகலிலும் இரவிலும் இருக்கிற அந்தகார கொள்ளை நோய்களுக்கு நம்மை விலக்கி நடத்த வல்லவராய் நம்மோடு கூட the இருக்கிறார். Lord is able to protect us from all the plague and he lead us. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு கர்த்தர் உன்னை விடுவிக்கிற நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். The Lord is able to protect us from all the terrifying things in the night. பகலில் பறக்கிற ஸ்தோத்திர கொள்ளை நோய்க்கு நம்மை விலக்கி பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் நம்மோடு கூட He இருக்கிறார். is able to protect us from the plague and lead us. எல்லா பகல் வெளிச்சத்துக்கு நம்மை மேகமாய் கர்த்தர் இருந்து நடத்த போகிறார். The Lord is going to protect us like a cloud. இரவு முழுவதும் அவருடைய அக்கினி வெளிச்சத்தினுடைய பிரகாசத்தை நமக்கு கொடுத்து நம்மை நடத்த போகிறார். And in the brightness of his fire and the night he is going to lead us. 78ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 53ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது In the same book of Psalm 78 verse 53 we read like ஸ்தோத்திரம். this. 78:53 வாசிக்கலாம். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். போதும். And he led them on safely so that they fear not. ஸ்தோத்திரம். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். He led them safely and so that they fear not. ஸ்தோத்திரம். அவர்களை அவருடைய பலத்தினால் நடத்தினார் என்பதை தியானித்தோம். We saw that he led us with his strength. அவளை மேகத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால் மூடி மறைத்து ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து நடத்தினார் என்பதை பார்த்தோம். The Lord gave a protection by protecting us with a pillar of cloud and light. இந்த வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். Here we see that he led them safely so that they fear not. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், Today the Lord is saying to you and me, இந்த 5வது மாதத்திலே this 5th month நீங்களும் நானும் பயப்படாதபடிக்கு, he is going to without you and me fearing. ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் பயப்படாதபடிக்கு கர்த்தர் பத்திரமாய் நம்மை நடத்த போகிறார். The Lord is going to lead us safely without fear. ஸ்தோத்திரம். எந்த ஒரு பயம் இல்லாதபடி பத்திரமாய் நம்மை நடத்த போகிறார். Without fear, and he is going to lead us safely. என்னென்ன காரியங்களுக்காக நீங்களும் நானும் பயந்து கொண்டிருக்கிறோமோ, Whatever things you are fearing about, ஸ்தோத்திரம். முதல் தேதி கர்த்தர் நம்மோடு கூட பேசின காரியம், in the first day of the year the Lord spoke. Day of the month, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். be strong, do not fear. எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம். Do not be afraid of anything. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I am with you. சோதர, அதே வார்த்தையை கர்த்தர் மறுபடியும் இந்த 3வது நாளில் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார். The Lord is saying the same word again
ஸ்தோத்திரம். பயப்படாதபடிக்கு அவர் நம்மை பத்திரமாய் நடத்த போகிறார். Without fear he is going to lead you. ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலே அவர்களை நடத்தினார். He led them in the wilderness. அவருடைய பலத்தினால நடத்தினார். He led with them with his strength. ஸ்தோத்திரம். மேகத்தினால அக்னி ஸ்தம்பத்தினால மூடி மறைத்து பாதுகாத்து நடத்தினார். He covered them with a pillar of cloud and a light of fire. பயப்படாதபடிக்கு பத்திரமாய் நடத்தினார். And without them fearing he led them. அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். The same Lord is with us. ஜெய கிறிஸ்துவாய் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord of victory is with us. உலகத்தை ஜெயித்த தேவன் ஜெய கிறிஸ்துவாய் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord Jesus who overcome the world is with us. உங்களையும் என்னையும் ஜெயமாய் அவர் நடத்த போகிறார். He is going to lead you and me victoriously. ஸ்தோத்திரம். ஜெயமாய் கர்த்தர் நம்மை நடத்த போகிறதை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். We are going to see the Lord leading us victoriously. கர்த்தர் அவனை நடத்தினார் என்று வாசித்தோம். We read that the Lord alone did lead him. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். The Lord alone did lead him. கர்த்தர் அவனை நடத்தினார் என்று நான் வைத்துக் கொள்கிறேன் மனசுல. I am going to read like this: the Lord did lead him. ஸ்தோத்திரம். எப்படி கர்த்தர் அவர்களை நடத்தினார் முற்பிதாக்களே. We are going to see how the Lord led our ancestors. ஸ்தோத்திரம். வேதத்திலே கர்த்தர் நடத்தின சில அனுபவங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate on few of the experiences how the Lord led our ancestors. அப்படியே இந்த புதிய 5வது மாதத்திலே கர்த்தர் உங்களை என்னை நடத்த போகிறார். The Lord is going to lead you like that. நியாயாதிபதிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்கலாம். Let us turn to book of Judges chapter 13 verse 24. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். And the Lord blessed him. கர்த்தர் அவனை எப்படி நடத்துகிறார்? How the Lord led him? வேதத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். In the Bible we read that the Lord blessed him. இந்த இடத்துல யாரை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது? In this place whom it is written நம்ம about? எல்லாருக்கும் தெரியும் சிம்சோனை குறித்து நாம் இந்த இடத்துல வாசிக்க முடியும். It's written about Samson. சிம்சோனுடைய பெற்றோர் இடத்துல கர்த்தர் ஆலோசனை கொடுத்து அவனை சரிவர வளர்த்து பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். The Lord gave advice and guidance to the parents of Samson and led him. ஸ்தோத்திர. ஸ்திரீ குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். The woman bore a son and named him Samson. ஸ்தோத்திர. அந்த பிள்ளை வளர்ந்தது. The child grew. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். And the Lord blessed him. கர்த்தர் உங்களை என்னை நடத்தும்போது When the Lord is going to lead you and me, ஆண்டவர் முதலாவது நம்ம எப்படி நடத்துவாராம்? the first thing how he will lead us, அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். the first thing is he is going to bless you and me and lead you. நீங்களும் நானும் சாபத்தோடு பயத்தோடு நெருக்கத்தோடு இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லை. The Lord does not want you to be afraid of curses and everything. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாய் நடத்தும்படியே அவர் விரும்புகிறார். The Lord wants to bless you and me and lead you. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம் என்பதை வேதத்தில் நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். We have read many times that it's pleasing for the Lord to bless Israel. தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து நடத்துவார். Today the Lord is saying to you and me, the Lord is going to bless us and lead us. ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தர் நம்மை எப்படி நடத்த போகிறார்? The first point how the Lord is going to lead us, ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துவார். he is going to lead you with blessings. எப்படி சிம்சோனை ஆசீர்வதித்து நடத்தினார் அதுபோல உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த போகிறார். How the Lord blessed Samson and led him, he is going to lead us, lead you and me. ஆதாம் ஏவாளை ஸ்தோத்திரம் ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் உருவாக்கி அவர்களை அந்த தோட்டத்திலே பண்படுத்தவும் பாதுகாக்க வைத்து சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். We read in the Bible that Lord created Adam and Eve, kept them in the garden of Eden, and he told them, have dominion over them. ஸ்தோத்திரம். நீங்கள் அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். The Lord blessed them and said, have dominion over them. தேவன் இந்த புதிய மாதத்தை உங்களுடைய கரத்தில் என்னுடைய கரத்தில் கொடுத்து ஆண்டு கொள்ளும்படி கொடுக்கிறார். அதை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த போகிறார். Similarly, the Lord is giving this new month into your hands and my hands and say, rule over it. ஆசீர்வாதமான ஒரு மாதமாக இந்த மாதம் காணப்பட This போகிறது. will be a blessed month for us. நீங்களும் நானும் சாட்சிகளாய் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். We are going to give a testimony about this. 4வது மாதம் நாங்க வேலைக்கு போகலங்க. The 4th month we didn't go for any work. எங்களுக்கு எந்த வருமானம் இல்லங்க. There was no income. ஆனா 5வது மாதம் கர்த்தர் எங்களை நடத்தின மாதமாக இருந்தது என்று சாட்சி சொல்ல போகிறோம். But the 5th month the Lord led us. ஸ்தோத்திரம். தேவன் ஒருவரே எங்களை நடத்தினார் என்பதை நீங்களும் நானும் சாட்சியாக நிறுத்த சொல்ல We are போகிறோம். going to say, you and me are going to testify that Lord alone led us. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நடத்தும்போது நம்மை ஆசீர்வாதமாகவே கர்த்தர் நடத்துவார். When the Lord is going to lead us, he is going to lead us with blessings. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆபிரகாம் அழைத்து கர்த்தர் என்ன சொல்றாரு? In the book of Genesis chapter 12 verse 2, ஆதியாகமம் 12:2 கொஞ்சம் வாசிக்கலாம்.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ஸ்தோத்திரம் 12:2 நான் உன்னை பெரிய நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் ஆசீர்வதித்து பேரை உன் பெருமைப்படுத்துவேன் பேரை நீ பெருமைப்படுத்துவேன் ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய் ஆசீர்வாதமாய் இருப்பாய். And I will make of thee a great nation, and I will bless thee, and make thy name great, and thou shalt be a blessing. ஆண்டவர் அவனை அழைக்கும் போதே சொன்ன முதலாவது காரியம், When the Lord called Abraham, he said like this, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். I will bless thee and make thy name great. நீ ஆசீர்வாதமாய் இருக்க போறாய். You will be a blessing. ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு எனக்கும் சொல்றாரு. This is the promise for you and me today. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். I will bless thee and make thy name great. இந்த 5வது மாதம் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பேரை பெருமைப்படுத்த போறாரு. This 5th month, the Lord is going to bless us and make நீங்களும் our name நானும் great. ஆசீர்வாதமாய் இருக்கிற மாதம் என்று கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking that this month is going to be blessing for you and me. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருந்தது? How was the blessing of Abraham? ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல நாம் படிக்கும்போது, In the book of Genesis chapter 24 verse 1 we read like this. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். And the Lord had blessed Abraham in all things. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது When the Lord is going to bless us, அந்த ஆசீர்வாதம் ஒரு பகுதியாக ஒரு இடத்துல மாத்திரம் இருக்காது. the blessing won't be coming in parts. வீட்டுக்குள்ள மாத்திரம் ஆசீர்வாதம், வெளியில ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை இல்ல. It's not a blessing only in the house and not outside. சபைக்குள்ள மாத்திரம் ஆசீர்வாதம், வீட்ல இல்ல என்பது இல்ல. Not blessing in the church and not in the home. தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது எப்படி இருக்கும்? How will be the blessing of all? ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து வந்தார்? How did the Lord bless Abraham? சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்து வந்தார். He blessed Abraham in all things. இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் மறுபடியும் நினைவுபடுத்துகிற காரியம், In this new month, the Lord is reminding you and me, அவர் சகலத்திலும் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க போகிறார். He is going to bless you and me in all things. சகல காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாக்கு In பண்ணுகிறார். all things, the Lord is going to bless you. ஈசாக்கோடு கூட கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? The Lord said to Isaac like this. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Book of Genesis chapter 26 verse 3. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். I'll be with you and will bless you. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். I'll be with you and bless you. ஈசாக்குக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? The Lord says to Isaac like நீ this. இந்த தேசத்துல வாசம் பண்ணுப்பா, Stay in this land. இந்த இடத்துல நீ இருப்பா, You stay here. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். I'll be with you and will bless you. அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருந்தது? How was the blessing like? அதே அதிகாரனுடைய 12ஆம் வசனத்துல நாம் எப்படி வாசிக்கிறோம்? In the same chapter verse 12 we read like ஸ்தோத்திரம். this. 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். Then Isaac sowed in that land and received in the same year 100-fold, and the Lord blessed him. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், Because the Lord blessed him. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, When the Lord is going to bless us, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சகலத்திலும் எல்லாவற்றிலும் சகல காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று He blessed வாசித்தோம். Abraham in all things. ஈசாக்குடைய வாழ்க்கையை நான் வாசிக்கும்போது, When we read the life of Isaac, 100 மடங்கு பலனை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். the Lord blessed him 100-fold. உங்களை என்னை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க போறாரு? How is the Lord going to bless you and சகல me? காரியங்களிலும் நம்மை ஆசீர்வதிக்க போறாரு. In all things He is going to bless you, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்க போறாரு. and He is going to bless you 100-fold. வருமானமே இல்லையங்க எப்படின்னு கேக்குறீங்களா? You are going to ask, I have no income. தேவன் சொன்னா அது நடக்காத, விசுவாசித்து ஆமென் என்று சொல்லுங்கள். Believe in the Lord, what Lord says, and say amen. 100 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க The போறாரு. Lord is going to bless you 100-fold. 100 மடங்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க போகுது. The Lord is going to bless you and me 100-fold. ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தினுடைய ஆசீர்வாதத்தை 2 வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். I am going to tell about this blessing in 2 verses. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, In the book of Genesis chapter 30 verse ஆதியாகமம் 30. 30:30 யாக்கோபு சொல்லுகிற காரியத்தை நான் வாசிக்கலாம். நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பெண் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. Because the Lord has blessed you
and now it has increased much. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது 100 மடங்கு அவன் ஆசீர்வாதம் பெற்றான். When Lord blessed Isaac, he received 100-fold blessing. யாக்கோபின் நிமித்தம் அவனுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டில் கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். And because of Jacob, his father-in-law Laban was blessed much. ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததனால அது மிகவும் பெருகி இருக்கிறது. And because the Lord had blessed that, it has increased in the multitude. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது ஒரு 100 மடங்கு ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, அதைவிட பெருகுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள கொடுப்பாரு. And when the Lord is going to bless you, it's not just 100-fold, he's going to give a huge increase. ஸ்தோத்திரம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 31 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். In the book of 2 Chronicles chapter 31 verse 10, 2 நாளாகமம் 31:10. கடைசி பகுதி மட்டும் வாசிங்க, நேரம் இல்ல. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றார். மீந்திருக்கிறது என்றான். Because the Lord had blessed his people, it has been exceeding, the blessing was exceeding. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, when the Lord is blessing us, சகல காரியங்கள் ஆசீர்வதிப்பார். he will bless us in all things. 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். He has blessed us 100-fold. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை பெருகுகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். And is going to increase a multitude. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி, and according to this verse, மீதியா இருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். we will have plenty left. ஸ்தோத்திரம். மீதி எடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். we will have enough and plenty will be left. கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்துவார் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரு. we have read the Lord is alone going to lead you. கர்த்தர் நடத்தும்போது முதலாவது ஆசீர்வாதமாய் நம்மை நடத்துவார். So when the Lord is going to lead us, he's going to lead us with a blessing. ஆரம்பம் ஒருவேளை அற்பமா இருக்கும். The beginning might be small. இந்த நாளின் ஆரம்பம், நமக்கு இந்த மாதத்தின் ஆரம்பம் அற்பமா இருக்கும். This beginning might be nothing. இந்த மாதத்தின் முடிவு சம்பூரணமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். But the end of the month is going to be perfect. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முடிவு அது சம்பூரணமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says the end is going to be perfect. கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர். The Lord alone is going to lead us. கர்த்தர் எப்படி அவனை சிம்சோனை நடத்தினார்? How the Lord led Samson? ஸ்தோத்திரம். அவனை ஆசீர்வதித்து நடத்தினார். The Lord blessed and led him. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். We read the Lord blessed him. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க போகிறோம். You and me are going to be blessed. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா நீர் ஒருவரே எங்களை நடத்த வேண்டும். Close your eyes and say to the Lord that Lord alone should lead you. நீர் ஒருவரே எங்களை நடத்த வேண்டும் ஆண்டவரே. Lord alone should lead you. அந்நிய தெய்வங்கள் எங்களை நடத்த போறது இல்ல. The strange God is going to lead us. நாங்கள் நம்பி நாங்கள் நடத்த போறது இல்ல. Those who believe will not lead us. கையின் பிரயாசம் ஒண்ணும் இல்ல. Not the work of our hands. என்னுடைய வருமானம் ஒன்றும் இல்ல. Not our income. ஆனால் நீர் ஒருவர் என்னை நடத்த வல்லமையுள்ள என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். But we believe that you alone can lead us. ஸ்தோத்திரம். நீர் ஒருவர் என்னை நடத்த முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். You alone can lead us, Lord. நீர் நடத்தும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் தியானித்தோமே. Lord, we meditated that it's going to be blessing for us. ஸ்தோத்திரம். ஆபிரகாமை சகல காரியங்களில் ஆசீர்வதித்தீங்க. You blessed Abraham in all things. ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தீங்க. You blessed Isaac 100-fold. யாக்கோபு நிமித்தம் லாபானை கர்த்தர் பெருகுகிற ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. Because of Jacob, Laban was blessed. திரளான அம்பாரத்தை மீதி எடுக்கிற அளவில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. And you are blessed with plenty left. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புறாரு. The Lord wants to give you and me this நீங்கள் blessing. நான் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். Surrender to the Lord. ஆண்டவர் நீர் ஒருவரே எங்களை நடத்துவீராக. Lord, you alone can lead இந்த us. ஆரம்பம் அற்பம்தாங்க. This beginning might be இந்த ஆரம்பம் ஒன்றும் இல்லதாங்க. This beginning might nothing. இந்த ஆரம்பம் வெறுமைதாங்க. Beginning might be nothing. இந்த ஆரம்பத்துக்கு கையில ஒண்ணும் இல்லைங்க. In the beginning we are nothing. கர்த்தர் உங்களை என்னை நிறைவாய் பரிபூரணமா இந்த மாதத்தை முடிக்க செய்ய போறாரு. But the end this month is going to be இந்த perfect. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் Beginning might be small. நம் முடிவு சம்பூரணமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is saying end is going to இந்த be perfect. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் The beginning might be small. ஸ்தோத்திரம். முடிவு சம்பூரணமா இருக்கு என்று கர்த்தர் சொல்றாரு. End is going to be perfect. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைகள் நிறைவாகட்டும், எல்லா குறைகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எந்தன் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா.
புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவர், இந்த புதிய மாதத்துல Lord, in this new month, நீங்க எங்களை நடத்துங்க. Lord, you lead us. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். Lord alone led him. கர்த்தர் அவனை எப்படி நடத்தினார்? How the Lord led him. அவனை ஆசீர்வாதமாய் நடத்தினார். The Lord blessed him and led him. புதிய மாதத்துல In this new month, உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்த போறார். the Lord is going to bless us and lead us. விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. With in faith say amen. ஸ்தோத்திரம், ஆமென் என்று சொல்லுங்க. Amen. ஆரம்பம் அற்பமானாலும் The beginning might be small, முடிவு சம்பூரணமாய் end is perfect. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us கர்த்தர் continuously. நடத்துவாராக. The Lord will lead you. ஆமென். இரண்டாவதாக நாம் வாசிக்கலாம் 2 சாமுவேல் புத்தகம். The second point is ஸ்தோத்திரம், 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 Samuel 8 chapter 6 verse. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். தமஸ்குவுக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பங்கட்டினார்கள். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். And the Lord preserved David wherever he went. ஸ்தோத்திரம், கர்த்தர் தாவீது போகும் இடமெல்லாம் அவனை காப்பாற்றினார். The Lord preserved David wherever he went. கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்துவார் என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We were meditating the Lord alone leads us. கர்த்தர் அவனை எப்படி நடத்துகிறார்? How the Lord led him. ஸ்தோத்திரம், முதலாவது குறிப்பில் நாம் படித்தோம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து நடத்தினார். The first point was the Lord blessed him and led him. இந்த இரண்டாவது குறிப்பில் நாம் படிக்கும்போது இந்த வசனத்தின்படி, According to this verse, second point is ஸ்தோத்திரம், கர்த்தர் அவனை காப்பாற்றினார். the Lord preserved him. ஸ்தோத்திரம், கர்த்தர் இரண்டாவது குறிப்பில் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம், The Lord is saying the second point in this. உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றி நடத்த போகிறார். The Lord is going to preserve you and me. ஸ்தோத்திரம், நம்ம போகிற இடத்துலலாம் நம்மை காப்பாற்றி நடத்த போறார். Wherever we go, the Lord is going to preserve you and me. இன்றைக்கு ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கலாம், Today we may be in the house, ஆனால் நம்ம எப்போ போனாலும் எங்க போனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்க போறார். but wherever we go, the Lord is going to be with you. தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். We know the life of David very well. ஸ்தோத்திரம், இந்த சாமுவேல் நாளாகம புத்தகத்தில் இந்த வார்த்தை 4 முறை எழுதப்பட்டிருக்கிறதை நான் வாசித்தேன். In this book of Samuel and Chronicle, this word is written 4 times. கர்த்தர் அவனை காப்பாற்றினார். The Lord preserved David. அவன் போன இடத்துலலாம் கர்த்தர் காப்பாற்றினார். Wherever we went, the Lord preserved him. அவனுடைய சத்துருவாக இருந்த சவுல் அவனை துரத்திக்கிட்டே வந்தான். When King Saul was chasing him, ஸ்தோத்திரம், நமக்கு தெரியும், அவன் கெபிகளிலே மலைகளிலே எங்கேயோ ஸ்தோத்திரம் அநேக தூரமான இடங்களில் தேசங்களில் எல்லாம் தங்கினான். we know that he stayed in caves and mountains and other countries. ஸ்தோத்திரம், தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். But wherever he went, the Lord preserved him. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்லுகிற இரண்டாவது காரியம், Today the Lord is saying to you and me, கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்த போகிறார். the Lord alone is going to lead நம்ம you, போகிற இடத்துலலாம் நம்மை காப்பாற்றி நடத்த and he போறார். is going to preserve you wherever you are கர்த்தர் going. நம் போகிற இடத்துலலாம் நம்மை காப்பாற்றி நடத்த போகிறார். Wherever you are going, he is going to preserve you. வேதத்துல கர்த்தர் நம்மை எப்படி காப்பாற்றுவார் என்று எழுதியிருக்குது. In the Bible it is written how he is going to protect us. ஸ்தோத்திரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிக்கலாம். Book of Genesis 47 verse 25. ஸ்தோத்திரம், 47ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர். பிராணனை காப்பாற்றினீர். போதும். And they said, thou hast saved our lives. ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்முடைய ஜீவனை பிராணனை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். The Lord is the Lord who saves our lives. ஸ்தோத்திரம், இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய காப்பாற்றுதல் முதலாவது நம்முடைய ஜீவனை பிராணனை கர்த்தர் காப்பாற்ற போகிறார். In this new month, the Lord is going to save our lives first. ஸ்தோத்திரம், முதலாவது நம்முடைய பிராணன், நம்முடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாத்து சுகமாய் நம்மை உயிரோடு நடத்த போகிறார். The first thing is the Lord is going to protect our lives and is going to lead us. யோசுவாவின் சரித்திரம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, In the book of Joshua chapter 24 verse 17, we read யோசுவா like this. 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கலாம். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. நாம் நடந்த எல்லா வழியிலும் கடந்து வந்த ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய கர்த்தர் தாமே. The Lord preserved us in all the way we went.
which we went, and among all the people through whom we passed. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய காப்பாற்றுதல் இரண்டாவது எப்படி இருக்க போகிறது? How the Lord is going to preserve us. போகிற வழியிலெல்லாம் கர்த்தர் நம்மை காக்க போகிறார். In all the way he is going to protect us. எல்லா ஜனங்களுக்குள்ளும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி நடத்த போகிறார். Among all the people he is going to preserve us. நம்ம எதிர்ப்பாய் பேசுகிற ஜனங்களுக்குள்ள நம்மை காப்பாற்ற போறாரு. He is going to protect in other people houses. ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களுக்குள்ள நம்மை காப்பாற்றி நடத்த போறாரு. Among our enemies he is going to protect us. நம்முடைய போகிற வழிகளெல்லாம் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் ஒருவரே நம்மை காப்பாற்றி நடத்த போகிறார். In all our ways the Lord alone is going to protect us. யோபு 10 அதிகாரம் 12 வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, In the book of Job chapter 10 verse 12 we read like யோபு சரித்திரம் 10 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. Thy visitation has preserved my spirit. ஸ்தோத்திரம். முதலாவது நாம் படித்தோம், நம்முடைய பிராணனை ஜீவனை கர்த்தர் காக்கிறார். The first thing we saw was he saves our lives. எப்படி நம்முடைய ஜீவனை கர்த்தர் காக்கிறாரு? How he saves our lives? போகிற வழியிலெல்லாம், In all the ways, எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் among all the people, நம்மை ஜீவனோடு கர்த்தர் காக்கிறார். he is going to save our lives. இரண்டாவது நம்மை கர்த்தர் எப்படி காக்கிறார்? The second point is, ஸ்தோத்திரம். யோபு சரித்திர புத்தகத்தில் நான் வாசிக்கும்போது, in the book of Job, அவருடைய பராமரிப்பு his care, என்னுடைய ஆவியை காப்பாற்றினது. his care is going to preserve your ஸ்தோத்திரம். spirit. என்னுடைய ஆவியை காப்பாற்றுகிற தேவனாக கர்த்தர் இந்த நாட்களில நம்மோடு கூட இருக்க So the போகிறார். Lord is going to preserve your spirit also. நம்முடைய ஜீவனை காக்கிற தேவன், He is going to save your life. நம்முடைய ஸ்தோத்திரம் ஆவியை காப்பாற்றி அவர் நம்மை நடத்துகிறவராய் நம்மோடு கூட He இருக்கிறார். is going to preserve your spirit also. 97 சங்கீதம் 10 வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, In the book of Psalm chapter 97 verse 10, ஸ்தோத்திரம். 97 சங்கீதம் 10 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி, ஆத்துமாக்களை காப்பாற்றுகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். He preserveth the souls of his saints. யாருடைய ஆத்துமாக்களை கர்த்தர் காக்கிறார்? Whose souls is going to preserve? தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை தான் கர்த்தர் காப்பாற்றுவார். He is going to preserve the soul of his saints. நம்முடைய பிராணனை காக்கிறார், He saves our lives, நம்முடைய ஆவியை காக்கிறார், preserves our spirit. நம்முடைய ஆத்துமாக்களை காத்து நம்மை நடத்துகிறவராக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். He is going to preserve our souls and also lead us. அவருடைய பரிசுத்தவான்களாய் நீங்களும் நானும் காணப்படும் போதுதான் அவருடைய பாதுகாப்பை காப்பாற்றுதலை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். If you are going to be the saints of God, then he is going to protect you. ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களாய் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். We should be like the saints of God. கடந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், What was the promise for the உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், sanctify yourself. ஸ்தோத்திரம். நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். The Lord is going to do miracles among you tomorrow. தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய காப்பாற்றுதல் எனக்குள்ளே காணப்பட வேண்டுமானால், If you want the preservation of the Lord to be with you, நானும் நீங்களும் பரிசுத்தவான்களை நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். you and me should protect ourselves with. பரிசுத்தத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டியது We அவசியம். should be very holy. கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார், அவர் என்னை காப்பாற்றி நடத்துவார் என்று யோசிக்க கூடாது. The Lord has promised, don't think he will do it. யார கர்த்தர் காப்பாற்றுவார்? Whom he will protect? தம்முடைய பரிசுத்தவான்களை மாத்திரம் கர்த்தர் காப்பாற்றுவார். Only the people who are holy. நீங்களும் நானும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை காணப்பட வேண்டியது அவசியம். Me and you should be holy for the Lord. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பார்வையில பரிசுத்தமாய் காணப்பட வேண்டியது அவசியம். In his sight we should be holy. நமக்கு நாமே பரிசுத்தம் என்று சொல்லிக் கொள்ளுகிற காரியம் அல்ல. Not being holy in our own sight. தேவனுடைய பார்வையில பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தில் நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். We should have experience of being holy in his sight. நம்முடைய பிராணனை காக்கிற தேவன், He saves our lives. நம்முடைய ஆவியை காப்பாற்றுகிற தேவன், He preserves our spirit. அவருடைய பரிசுத்தவான்களாய் இருக்கும்போது உங்களுடைய என்னுடைய ஆத்மாவை காப்பாற்றுகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். When you are holy, he preserves our souls. ஸ்தோத்திர. தேவனுடைய பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். The Lord is giving the promise of this protection. கர்த்தரே நம்மை நடத்துகிறவர். The Lord is leading us. முதலாவது நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். First point, he leads, he blesses us and leads us. ஸ்தோத்திர. இரண்டாவது நம்மை காப்பாற்றி நம்மை நடத்துகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். The second point is he protects us, preserves us and leads us. மூன்றாவது கர்த்தர் நம்மை எப்படி நடத்துவார்? The third point, how is he going to lead us? ஸ்தோத்திர. 41 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கலாம். Book of Psalm chapter 41 verse 1. ஸ்தோத்திர. 41 சங்கீதம் 1 வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். Blessed is he that considereth the poor, the Lord will deliver him in time of trouble.
கர்த்தர் அவனை விடுவிப்பார். The Lord will deliver him. முதலாவது பார்த்தா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். First we saw the Lord blessed him. இரண்டாவது கர்த்தர் அவனை காப்பாற்றினார். The second, the Lord preserved him. மூன்றாவது கர்த்தர் அவனை விடுவிப்பார். The Lord will deliver him. நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். The Lord is a Lord who blesses. நம்முடைய தேவன் காப்பாற்றுகிற தேவன். Our Lord protects us. நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். Our Lord also delivers us. எப்போ விடுவிக்கிறாரு? When he will deliver you? தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். When you are in trouble, he will deliver you. நாம இப்ப தீங்கு நாட்கள்ல இருக்கிறோம். Now we are in the time of trouble. ஸ்தோத்திரம், குவாரண்டைன் டைம்ல இருக்கிறோம். We are in quarantine. ஸ்தோத்திரம், தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். We are alone. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சொல்ற காரியம், Today the Lord is saying to you இந்த and me, தீங்கு நாட்களில் உன்னை விடுவிக்கிறவராய் உன்னோடு கூட இருக்கிறேன். in this time of trouble I deliver you. ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் தீங்கு நாட்களிலே விடுவிக்கிற கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். We have got a Lord who is delivering us in this time. ஸ்தோத்திரம், கர்த்தர் இந்த தீங்கு நாட்களிலே நம்மை விடுவித்து அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போகிறார். In this time of trouble he is going to deliver us and being with us. எப்படிப்பட்டதான விடுவிப்பை கர்த்தர் நமக்கு தருவார்? How he is going to deliver us? ஸ்தோத்திரம், வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? What does the Bible say about it? 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of Psalm chapter 34 verse ஸ்தோத்திரம், 19. 34ஆம் சங்கீதம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். Many are the afflictions of the righteous, but the Lord delivered him out of all. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். But the Lord delivered him out of all of them. ஸ்தோத்திரம், எல்லாரையும் விடுவிச்சிருவாரா? Will the Lord deliver everybody? இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற எல்லாரும் விடுவிச்சிருவாரா? Will the Lord deliver everybody? வசனத்தை முழுசா படிக்கணும். Read this verse fully. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், Many are the afflictions of the righteous, அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் நீதிமானை விடுவிப்பார். but the Lord delivered him out of them all. ஸ்தோத்திரம், நான் பரிசுத்தவானா இருக்கும்போது When you are holy, என் பிராணனை, என்னுடைய ஆத்மாவை, என் ஆவியை கர்த்தர் காப்பாற்றுவார். the Lord preserves my spirit and the soul. ஸ்தோத்திரம், நான் என்னை நீதிமானாக காத்துக்கொள்ளும்போது If I am going to be righteous, எனக்கு வருகிற எல்லா துன்பங்களிலும் என்னோடு கூட நின்று என்னை விடுவிக்கிறவராக கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். the Lord will be with me in my affliction and deliver me. ஸ்தோத்திரம், கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்பதை நாம் வாசித்தோம். We read the Lord will deliver you. எல்லா தீங்கு நாட்களில் அவனை விடுவிப்பார் என்பதை வாசித்தோம். In the times of trouble, Lord will deliver you. யார கர்த்தர் விடுவிப்பார் என்பது ரொம்ப முக்கியம். But whom the Lord will deliver? நீதிமானை கர்த்தர் விடுவிப்பார். The Lord will deliver the righteous. நீங்களும் நானும் நீதிமான்களா இருக்கிறோமா? Are we righteous, you and me? கர்த்தர் நம்ம இரத்தத்தினால மீட்டெடுத்ததனால நீதிமான்கள் தான். Because the Lord has shed his blood for us, we are righteous. ஸ்தோத்திரம், அவர் அழைத்து முன்குறித்ததனால நம்ம நீதிமான்களா தான் இருக்கிறோம். Because he has called us, we are righteous. ஆனா நம்முடைய செயல்கள், சிந்தனைகள், நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்னால நீதி உள்ளவைகளா காணப்படுகிறதா என்பதை நீங்கள் நானும் முடிவு செய்ய வேண்டும். But think whether our works, our thoughts are righteous before him. ஸ்தோத்திரம், தேவன் நம்மை நீதிமான்களாய் காணப்பட விரும்புகிறார். The Lord wants us to be righteous. நீதிமான்களாக நீங்களும் நானும் நம்மை காத்துக்கொள்ளும்போது We should protect ourselves by being righteous. துன்பங்கள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் உங்களை என்னை விடுவிப்பார். Then the Lord will deliver you from all afflictions. 37ஆம் சங்கீதம் 40ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, In the book of Psalm chapter 37 verse 40. 37ஆம் சங்கீதம் 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். போதும், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். The Lord shall help them and deliver them. ஸ்தோத்திரம், கர்த்தர் உதவி செய்து விடுவிக்கிறவராக இருப்பார். The Lord will help us and deliver us. ஸ்தோத்திரம், அந்த வசனத்தினுடைய பின்பகுதி நாம் வாசிக்கும்போது, When we read at the latter part of the verse, அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியா, because they trust in him, ஸ்தோத்திரம், தப்புவித்து ரட்சிக்கிறாரு. he shall deliver them and save them. ஸ்தோத்திரம், யாருக்கு விடுவிப்பு என்பது இரண்டாவது காரியம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. The second point is to whom he will deliver. கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால ஒரு விடுதலையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு. Because we trust in the Lord, he will go deliver us. தேவன் நம்மை உதவி செய்து விடுவிக்கிற தேவன். The Lord will help us and deliver us. அவர் எபினேசராய் நம்மோடு கூட இதுவரைக்கும் உதவி செய்து நடத்தி இருக்கிறார். He is the Lord Ebenezer, he is with us and has led us. இனிமேல் அவர் உதவி செய்து நம்மை நடத்த போகிறார். He will again help us. நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியம், What does he expect from us? அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியா, Because they trust in him. ஸ்தோத்திரம், ஆண்டவரை நம்பி இருக்கிற அனுபவத்துக்குள்ள கடந்து வரணும். We should trust only in the Lord. அவர் வாக்கு பண்ணிட்டார், திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோட இருக்கிறேன். He has promised that be strong, I have overcome this world. ஸ்தோத்திரம், உலகத்தை ஜெயித்த கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. Because the Lord who has overcome this world is with us. அவரை நான் நம்பி இருக்கிறபடினாலே, Because we trust in him, அவர் என்னை தப்புவிப்பார்.
He will deliver me. எனக்கு உதவி செய்து என்னை ரட்சித்து என்னை விடுவித்து நடத்துவார். He will help me and save me. அவர் நம்மை உதவி செய்து விடுவித்து ரட்சிக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். He is a Lord who helps us and delivers எல்லா us. பகைஞருக்கு விரோதிகளுக்கு சத்துருக்களுக்கு விரோதமாக நமக்காக யுத்தம் பண்ணி நம்மை விடுவிக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். He is going to deliver us from all our enemies. அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், What he expects from you, அவரை நம்பி இருக்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். you should trust only in him. ஸ்தோத்திரம். ஆண்டவரை மாத்திரம் நம்புகிற அனுபவம் வேண்டும். Trust only in him. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் What we should do, ஸ்தோத்திரம், அவரை மாத்திரம் நம்பி இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும். we should trust only in him. நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், Again I want to say, அந்நிய தெய்வங்கள் அவனை நடத்தவில்லை. the strange God did not lead him. ஸ்தோத்திரம். அந்நிய தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற அவனுடைய சுய பலனோ அவனுடைய ஸ்தோத்திர வருமானமோ படிப்போ அவனுடைய பெருமைகளோ அவனை நடத்தவில்லை. Not his own strength or the income or the education led கர்த்தர் him. ஒருவரே அவனை நடத்தி கொண்டு வந்தார். Only the Lord alone led him. இன்னைக்கு நீங்களும் நானும் எதை நம்பி கொண்டிருக்கிறோம்? Today what do you believe? எதை நம்பி நாம இந்த புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம்? What you trust and come ஆண்டவர் here? எங்களுக்கு ஒன்றுமே இல்ல, Lord, we have nothing. உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். We trust only in you. உம்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். We trust only in you. எங்களுக்கு உதவி செய்து எங்களை விடுவித்து கர்த்தர் நடத்தும் என்று கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். Let us surrender and let us surrender to the Lord and let him deliver us. ஸ்தோத்திரம். 72ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Psalms 72 verse 12. ஸ்தோத்திரம். 72ஆம் சங்கீதம் 12வது வசனம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். For he shall deliver the needy when he crieth, the poor also, and him that hath no helper. ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். He shall deliver the one who calls upon him and the poor. ஆண்டவர் ஸ்தோத்திரம் நீதிமானுடைய துன்பங்கள்ல கூட நின்று விடுவிப்பார். When the righteous are afflicted, he delivers them. அவரை நம்புகிறவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். Those who trust in him, he will help him. மூன்றாவது யாரை ஆண்டவர் விடுவிக்கிறாரு? The third person who is கூப்பிடுகிற எளியவன். whoever calls upon the Lord. கூப்பிடுகிற எளியவன். Whoever calls upon the Lord. உதவியற்ற சிறுமையானவன். Whoever has no helper and is poor. சிறுமையான நம்மை விடுவித்து நடத்துகிற தேவனாய் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The poor who call upon him. ஸ்தோத்திர. கூப்பிடுகிற எளியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். So we should one who should be poor and call upon the Lord. கூப்பிடுகிறது எப்படி? How do we call? வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. The Bible says, in times of trouble call me. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். He will call upon me. என்னை நோக்கி கூப்பிடு. When I call upon the Lord. தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். Do we have experience of calling upon the Lord? தேவனுடைய விடுதலையின் ஆசீர்வாதத்தை, விடுவிக்கிற ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிற நீங்களும் நானும், If you want the Lord to deliver you, நீதிமானுடைய வாழ்க்கைக்குள்ள கடந்து வரணும். we should have a righteous life. தேவனையே நம்பி இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வர We should வேண்டும். trust only in the Lord. ஸ்தோத்திரம். தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டியது And we should have an experience of calling upon the Lord. தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஜெபிக்கிற ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். We should have an experience of praying to the Lord. இப்பொழுது நமக்கு நல்ல நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. Now the Lord has given us much time. காலையில் எழும்பி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கட்டி அவர்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை இன்றைக்கு இல்ல. Today we don't have to get up in the morning and pack the food for our children. சூழ்நிலைகளை பார்க்கும்போது எந்த மாசம் ஸ்கூல் திறக்கப்படுமோ தெரியாது. When we see the situation, we don't know when the school is going to open. ஒருவேளை பிள்ளைகளை நீங்க வேற காரியங்களுக்காக பயிற்சி கொடுத்தா அது பரவாயில்லை. You train the children during this time. ஸ்தோத்திரம். வேற காரியம் இல்லனா காலை நேரத்துல உங்களுக்கு ஜெபிக்கிற நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. But today the Lord has given you time in the morning to pray. தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, கூப்பிடுகிற குடும்பங்களாக நீங்களும் நானும் மாற வேண்டியது அவசியம். So we should turn like families who call upon the Lord. தேவனை நோக்கி தேடி கண்டுபிடிக்கிற கண்டடைகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். We should have an experience of seeking the Lord. அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான் என்று வாசிக்கிறோம். Those who seek him early will find him. தேவனை நோக்கி கூப்பிடுகிற அவரை தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே சபை கடந்து வர வேண்டும். The church should have the experience of calling upon the Lord. நீங்களும் நானும் கூப்பிடுகிற வச்சு தான் கர்த்தருடைய விடுதலையை வரும் நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். Depending on how you are going to call him, the Lord is going to deliver us. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பார்வையில் நீதிமான்களை நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். Lord, we should be righteous in the sight of the Lord. ஸ்தோத்திரம். தேவனை நம்பி இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர We வேண்டும். should have an experience of trusting one தேவனை another. நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வர வேண்டியது. We should have also experience of calling upon the Lord. தேவன் நம்மை விடுவித்து நடத்த வல்லமை உள்ளவராக நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is able to deliver you and lead you. கர்த்தர் ஒருவரே நம்மை இந்த புதிய மாதத்தில் நடத்த போகிறார். The Lord alone is
is going to lead you today. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வாசித்தோம். We read the Lord has blessed him. கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று வாசித்தோம். The Lord has preserved him. மூன்றாவது கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வாசித்தோம். We also read the Lord is going to தேவன் deliver him. அப்படியே நம்மை விடுவித்து ஆசீர்வதித்து நம்மை நடத்த போகிறார். The Lord is going to deliver us and bless us and lead us. கடைசியாக கர்த்தர் அவனை எப்படி நடத்துறாரு? The last point, how the Lord led him. ஸ்தோத்திர யாக்கோபு சரித்திரம் யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கலாம். Book of James chapter 5 verse 15. ஸ்தோத்திர யாக்கோபு 5:15. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். And the prayer of faith shall save the sick, and the Lord shall raise him up. ஸ்தோத்திர விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். And the prayer of the faith shall save the sick. கர்த்தர் அவனை எழுப்புவார். The Lord will raise him up. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்னு படிச்சோம். We read that the Lord blessed him. மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று படித்தோம். And we read the Lord protected him. கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வாசித்தோம். We read the Lord will deliver him. கடைசியாக கர்த்தர் அவனை எழுப்புவார். The last point is the Lord shall raise him up. கர்த்தர் அவனை எழுப்புவார். The Lord shall raise him up. எப்போ கர்த்தர் எழுப்புறாரு? When the Lord will raise him up. விசுவாசமுள்ள ஜெபம். You have a prayer of faith. ஸ்தோத்திரம். விசுவாசமுள்ள ஜெபம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். So we should have an experience of praying in faith. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? How is our prayer today? கர்த்தர் நம்மை எழுப்பணும். The Lord shall raise us. இன்னும் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறோம். Many are sleeping. இன்னும் அநேக சோர்வோடு கூட இருக்கிறோம். Many are depressed. இன்னும் நெருக்கத்தோடு கூட இருக்கிறோம். Because we are in trouble. எல்லா சூழ்நிலையில பலவீனத்துல வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை எழுப்பணும். In all situations the Lord should raise us. நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டியது. You and me should pray in faith. ஸ்தோத்திரம். யாக்கோபு நிருபத்தில் நாம் படிக்கிறோம், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். In the book of James we read that the prayer of the faith will save. கர்த்தர் அவனை எழுப்புவார். The Lord will raise him. எழுப்புறது அவருடைய வேலை. The Lord, it's the duty of Lord to raise. ஜெபிக்கிறது உங்களுடைய என்னுடைய வேலை. You and me should pray. நீங்களும் நானும் ஜெபிச்சாதான் கர்த்தர் எழுப்புவார். Only when you and me pray the Lord will raise. கர்த்தர் எழுப்பிடுவார்னு சொல்றீ படுத்துக்கிட்டே இருக்க கூடாது. Don't say that the Lord will raise and you will sleep. ஸ்தோத்திரம். கர்த்தர் தானே எழுப்புவார் வாக்கு பண்ணார், அவர் எழுப்புவார்னு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. We should not be sleeping and say Lord should raise. கர்த்தர் எழுப்ப வேண்டுமானால் நீங்களும் நானும் விசுவாசமுள்ள ஜெபத்தை ஏறெடுக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். For the Lord to raise us we should pray in faith. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது 1 Corinthians chapter 6 verse 14. 1 கொரிந்தியர் 6:14 கொஞ்சம் வாசிக்கலாம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. And the God hath both raised up the Lord. ஸ்தோத்திரம். நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவாரு. And will also raise us up by his own power. தேவன் கர்த்தரை எழுப்பினாரு. The Lord has raised the Lord. நம்மையும் அவருடைய வல்லமையினாலே எழுப்புவார். And he will also raise us up by his own நாம் power. விசுவாசமுள்ள ஜெபத்தை ஏறெடுக்கும்போது When we pray in faith, அவர் தம்முடைய வல்லமையை அனுப்புவார். he will send us power. அந்த வல்லமையினாலே எழுப்புவார். And the power will raise us. பிதாவானவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் 3ஆம் நாளிலே. The Father raised up his son Jesus. ஸ்தோத்திரம். எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் அவருடைய வல்லமையினாலே எழுப்புவார். And the risen Jesus will raise you up. தேவன் கர்த்தரை எழுப்பினது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் அவருடைய வல்லமையினாலே எழுப்ப போகிறார். Like the Father raised up Jesus, Jesus is going to raise you and me. லாசரு மரித்து போய் ஸ்தோத்திரம் கல்லறையில வைக்கப்பட்டிருந்தான். Lazarus was dead and he was in the tomb. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து போய் அவனை எழுப்பினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். We read the Lord Jesus went and raised him up. அவர் போகும்போது சொல்ற, என் சிநேகிதனாக லாசரு மரித்திருக்கிறான், அவனை எழுப்ப போகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். Jesus said that my friend Lazarus is dead, I am going to raise him up. அவனை உயிர் உள்ளவனாக அந்த ஊருக்கு, உலகத்துக்கு, குடும்பத்துக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். He raised him and gave him to the family. மரித்து போன எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Whatever is dead in you, God is going to raise you up. அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள கடந்து வர போகிறது. நமக்குள்ள இருக்கிற எழுப்பப்பட வேண்டிய காரியங்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். His power is going to come into us and is going to raise whatever is dead. கர்த்தர் நம்மை எழுப்பும்படி விசுவாசமுள்ள ஜெபம் செய்கிறவர்களாக ஆண்டவரை விசுவாசிக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் கடந்து வர வேண்டியது அவசியம். We should pray in faith so that the Lord raises up the dead things in us. எல்லா நம்முடைய இல்லாமையிலிருந்து கர்த்தர் நம்மை எழுப்ப போகிறார். The Lord is going to raise us from the nothing. எல்லா குறைவுகளிலிருந்து கர்த்தர் நம்மை எழுப்ப போகிறார். Whatever shortcomings in us is going to raise us எல்லா from that. வியாதி பலவீனங்களிலிருந்து கர்த்தர் நம்மை எழுப்ப போகிறார். From disease he is going to raise us up. எல்லா அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை எழுப்ப போகிறார். From the shut up state he is going to read us. தேவன் ஸ்தோத்திரம் தம்முடைய வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள அனுப்ப போகிறார். The Lord is going to send his power. அவருடைய வல்லமையினாலே கர்த்தர் நம்மை எழுப்ப போகிறார்.
through His power is going to raise you up. பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினது போல The Father raised up Jesus. அவருடைய வல்லமையினாலே அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலையில் இருக்கிற உங்களை என்னையும் தேவனுடைய வல்லமை இன்றைக்கு எழுப்ப போகிறது. Similarly, the power of Jesus is going to raise you up and me. அவருடைய ஆசீர்வாதம் மாத்திரம் நமக்கு சொந்தம் இல்ல. Not just the blessings, அவருடைய பாதுகாப்பு மாத்திரம் இல்ல. not just the protection, அவருடைய விடுதலை மாத்திரம் அல்ல. not just deliverance, நம்மை எழுப்பி கர்த்தருக்கென்று பிரகாசிக்க பண்ண போகிறார். but He's going to raise us up and லாசரு தொடர்ந்து இயேசுவோடு கூட இருந்து ஊழியத்தை செய்தான் என்று வாசிக்கிறோம். We read that Lazarus was with Jesus till இயேசு எங்கெல்லாம் போனாராங்களே இயேசு ஸ்தோத்திரம் லாசரு கூட போனான் என்று வாசிக்கிறோம். we read wherever Jesus went, Lazarus went. ஸ்தோத்திரம் அந்த குருத்தோலை ஞாயிறிலும் கூட இயேசுவோடு கூட லாசரு வந்திருந்ததை ஜனங்கள் கண்டார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். Even during the Palm Sunday, Lazarus was with Jesus. ஸ்தோத்திரம் அவனை காணும்படியாக अनेक கூட்டம் கடந்து வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. And we read that many people came to see Lazarus. எல்லா நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை எழுப்ப போறாரு. From all the situation today, Lord is going to raise நம்மை us. எழுப்புவதற்கு Lord is going to raise us. விசுவாசமுள்ள ஜெபம் அவசியம். We have to pray in faith. விசுவாசமுள்ள ஜெபம் அவசியம். We have to pray in faith. விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். A prayer of faith. விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். Pray with faith. ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். Lord, we are going to pray in faith. நாங்கள் எழுப்ப வேண்டிய காரியங்களிலிருந்து எழுப்பப்படணும் ஆண்டவரே. Lord, please raise us. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says those who are sleeping rise up. ஸ்தோத்திரம் இன்னும் அநேகர் தூங்கி கொண்டிருக்கிறோம். Many are still sleeping. இன்னும் அநேகர் சோர்வடைஞ்சு போயிருக்கிறோம். Many are still depressed. இன்னும் அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறோம். Many are weak. இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. This morning surrender. ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we surrender ourselves to you. உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We surrender. நாங்கள் ஆண்டவரே விசுவாசமுள்ள ஜெபத்தை செய்கிறோம். Lord, let us pray in faith. ஸ்தோத்திரம் எங்களை கர்த்தர் எழுப்புவீரார். Lord, you raise us. இந்த யாக்கோபு நிருபத்தில் நாம் வாசிக்கும்போது In the book of James we read, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். the prayer of faith shall save the sick. கர்த்தர் அவனை எழுப்புவார். The Lord will raise him. அடுத்த பகுதியில் படிக்கும் அவன் பாவம் செய்தவர் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். They have committed sins, but they shall be forgiven. ஸ்தோத்திரம் அவன் பாவம் செய்தவனானால் கர்த்தர் எழுப்பும்போது கர்த்தர் ஒரு மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கிறார். Though you have committed sins, when the Lord is going to raise you, உங்களை என்னை கர்த்தர் எழுப்ப விரும்புறாரு. the Lord wants to raise you and me. ஒரு மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைக்கிறார். And the Lord is going to forgive you. நீ பாவம் செய்தவனானால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார். If you have committed sins, the Lord is going to forgive you. எப்ப நீ விசுவாசமுள்ள ஜெபத்தை ஏறெடுக்கிறாயோ, You are going to pray in faith. தேவன் உன்னை எழுப்புகிறது மாத்திரம் இல்ல, The Lord is going to raise you up. உன்னை நீ பாவம் செய்தவனானால் அந்த பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். If you have committed sins, the Lord is going to forgive you ஒரு also. மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை இந்த புதிய மாதத்தின் முதல் நாள்ல கர்த்தர் சொல்றாரு. The Lord is giving you a blessing of ஒரு forgiveness. மன்னிப்போடு கூட கர்த்தர் நடத்த போறாரு. The Lord is going to forgive you. அவர் நம்மை மன்னிக்கிற தேவன். He is the Lord who forgives us. ஸ்தோத்திரம் அநேக பாவிகளை மன்னித்தாரு. The Lord forgives much sinner. ஸ்தோத்திரம் பாவிகளை ரட்சிக்கும்படி தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. He came to save the sinners. இன்னைக்கு விசுவாசமுள்ள ஜெபத்தை ஏறெடுக்கிற உங்களுடைய என்னுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்க போறார். Because you are going to pray in faith, the Lord is going to forgive you. ஸ்தோத்திரம் எல்லா பாவங்களை மன்னித்து நம்மை எழுப்பி அவருக்காக கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போறார். He is going to forgive our sins and is going to raise up for him. அவருக்காக சாட்சிகளை கர்த்தர் நம்மை நிறுத்த போறார். We will be testimony for him. அவரால் நடத்தப்படுகிற ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போக போறார். He is going to lead us. கர்த்தர் ஒருவரே நடத்தினார். The Lord alone led him. கர்த்தர் மாத்திரமே அவனை நடத்தினார். The Lord alone led him. கர்த்தர் எப்படி நடத்துறாரு? How the Lord led him? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து நடத்தினார். The Lord blessed him and led கர்த்தர் him. அவனை காப்பாற்றி நடத்தினார். The Lord protected him. கர்த்தர் அவனை விடுவித்து நடத்தினார். The Lord delivered him and led. கர்த்தர் அவனை எழுப்பி மன்னித்து நடத்தினார். The Lord raised him up and forgave ஸ்தோத்திரம் him. கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வாசித்தோம். We read the Lord blessed him. கர்த்தருடைய ஆசீர்வாதம். What is the blessing of the Lord? ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், divine blessing. தெய்வீக ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற தெய்வீகமான ஒரு ஆசீர்வாதம். It's a divine blessing. ஸ்தோத்திரம் ஒரு தெய்வீகத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த புதிய மாதத்துல நமக்கு தர போறாரு. The Lord is going to give you a divine blessing. தேவன் கொடுக்கிற ஒரு தெய்வீக காப்பாற்றுதலை பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தர போறார். The Lord is going to give you a divine protection. ஆண்டவர் கொடுக்கிற ஸ்தோத்திர தெய்வீக விடுதலையை விடுவிப்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர போறார். The Lord is also going to give you a divine deliverance. தேவன் கொடுக்கிற ஒரு எழுப்பப்பட்ட ஒரு மன்னிப்பின் அனுபவத்துக்குள்ள உங்களை என்னையும் கர்த்தர் நடத்த போறாரு. The Lord is going to give you a divine raising up and forgiveness. ஸ்தோத்திரம் ஒரு மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் A blessing of forgiveness. இனி நீ பாவி இல்ல. You are not a sinner. இனி நீ பாவி இல்ல. You are not a sinner. ஸ்தோத்திரம் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி ஆண்டவர் சொல்றாரு. The Lord says,
I will heal the sick. ஆஃப்டர் ஹீலிங் த சிக், ஆண்டவர் என்ன சொல்றாரு? வியாதி சுகப்படுத்தின பிற்பாடு After healing the sick, Jesus says like this. கர்த்தர் சொல்ற காரியம், The Lord says like this. அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு பாவம் செய்யாதே. Don't sin again. ஸ்தோத்திரம். மறுபடியும் பாவம் செய்யாதே. Don't sin again. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்ற காரியம், Today the Lord is saying to நீ you and me, ஜெபிக்கிற உன்னுடைய விசுவாசம் உள்ள ஜெபத்தின் நிமித்தம் because of your prayer of faith, கர்த்தர் உன்னை மன்னித்திருக்கிறார். the Lord has forgiven you. கர்த்தர் அவருக்காக உன்னை எழுப்பி இருக்கிறார். The Lord has risen up for உனக்குள்ள you. ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். The Lord expects a change ஒரு in you. புதிய மாற்றத்தை கர்த்தர் The Lord எதிர்பார்க்கிறார். expects change in you. கர்த்தர் ஒருவரே தான் நம்ம நடத்த போறாரு. The Lord alone is going to lead you. அந்நிய தெய்வங்கள் நம்மை நடத்த போகிறது இல்ல. Strange God is going to lead you. கர்த்தர் ஒருவரே எப்படி நடத்த போறாரு? How the Lord alone is going to lead you. ஆசீர்வதித்து நடத்துவார், He is going to bless you. காப்பாற்றி நடத்துவார், He is going to protect you. விடுவித்து நடத்துவார். He is going to deliver you. அவர் நம்மை ஸ்தோத்திரம் எழுப்பி மன்னித்து நம்மை நடத்துவார். He is going to raise you up and lead you. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let's close our eyes and pray. காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட சொல்லி இருக்கிற காரியம், This morning the Lord spoke to us. கர்த்தர் ஒருவரே நடத்தினார். The Lord alone will lead us. ஆண்டவரே, நீங்க ஒருத்தர் தான் எங்களை நடத்தணும். Lord, you alone lead us. நாங்க ஒன்றையும் சார்ந்து இருக்கலப்பா. We don't trust in anything. நாங்க எந்த மனுஷரை சார்ந்து இருக்கல. We don't trust in men. எந்த எம்ப்ளாயர் எங்களுடைய வேலை கொடுக்கிற எஜமான்களை சார்ந்து இருக்கவில்லை. We don't trust in our bosses, Lord. ஸ்தோத்திரம். எந்த ஒருத்தரும் வருமானத்தையோ வேலையோ வியாபாரங்களை நான் சார்ந்து இருக்கவில்லை. We don't trust our income, Lord. எந்த உலக மேன்மைகளை மனுஷரை நான் சார்ந்து இருக்கல. We don't trust in this world, கர்த்தர் Lord. ஒருவரே என்ன நடத்தின ஆண்டவரே. Lord, you alone should lead நீர் us. தான் இந்த மாதத்தில் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. You have promised us, Lord. உலகத்தில் இருக்கிறவனில் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். You have said that he that is in us is greater than he that ஸ்தோத்திரம். is in உலகத்தில் the world. இருக்கிறவரில் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். You that are in us is greater than is he நீர் that is in எங்களை the எப்படி world. நடத்த போறீங்க? You are going to lead us, Lord. How you are going to நீங்க lead us? மட்டுமே எங்களை நடத்துங்க. You alone should lead us, Lord. அவர் நடத்தும் போது When you are going to lead us, Lord, உனக்கு தரித்திரம் இல்ல, there is no poverty, உனக்கு குறைவு இல்ல, there is no sickness, உனக்கு பலவீனம் இல்ல, there is no weakness, பாதுகாப்பற்ற நிலைமை இல்ல, there is protection, நெருக்கமான நிலைமை இல்ல. there is no troubles. ஸ்தோத்திரம். நெருக்கம் இல்லாத ஒரு நிலைமையில கர்த்தர் நடத்த போறார். The Lord is going to lead you safely. ஆசீர்வாதமா நடத்த போறாரு. He is going to bless you and lead you. காப்பாற்றி நடத்த போறாரு. He is going to protect you and lead you. ஸ்தோத்திர. தேவன் நம்மை எழுப்பி மன்னித்து நடத்த போறாரு. The Lord is going to raise you up and ஆண்டவரே, forgive you. நீர் என்னை நடத்துவேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். Lord, we thank you for the நீர் blessing. ஒருவரே எங்களோடு இருந்து நடத்துங்க. Lord, you alone lead இந்த us. புதிய மாதம் In this new month, தேவன் எங்களை நடத்துகிற மாதமா இருக்கட்டும். the month where the Lord led us, கர்த்தர் ஒருவரே எங்களை நடத்துகிற மாதமா இருக்கட்டும். the Lord alone you lead us. நீர் மாத்திரம் எங்களோடு இருந்து நடத்தும். You alone lead us, Lord. எங்களுடைய திறமைகள் தாளந்துகள் அல்ல, Not our talents and our all the other things, Lord. ஸ்தோத்திரம். எங்களுடைய பலமோ பராக்கிரமமோ அல்ல, Not our strength and our power, Lord. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இருந்து நடத்தும். Only the Holy Spirit you lead நீர் us. மாத்திரம் எங்களோடு இருந்து நடத்துங்க. You ஆண்டவரே, alone be with us and lead ஒப்பு us. கொடுக்கிற ஆண்டவரே, We surrender. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா, உமக்கு நன்றி ஐயா. சொல்லாமா எல்லாரும் சேர்ந்து? என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, எங்களோடு இருந்து Lord, you be with us. எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். Lord, you bless us and lead us. எங்களை காப்பாற்றி நடத்தும். Lord, you protect us and lead எங்களை us. விடுவித்து நடத்தும். Lord, you deliver and lead us. எங்களை எழுப்பி Lord, you raise எங்கள் us. பாவங்களை மன்னித்து நடத்தும். Forgive our sins and lead us, நீர் Lord. விரும்புகிற பரிசுத்தத்திற்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we surrender into your holiness, Lord. நீர் ஒருவரே எங்களை இந்த புதிய மாதத்தில் நடத்துவீராக. You alone should lead us in this month. எல்லா இந்த கொள்ளை நோய்களுக்கு எங்களை விலக்கி எங்களுடைய குடும்பங்களை பிள்ளைகளை கர்த்தர் காத்துக்கொள்வீராக. Protect us and our families from the plague, Lord. தொடர்ந்து நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைத்தார். Lord, we should be testimonies and glorify your உம்முடைய name. அன்பின் நடத்துதலுக்குள்ள எங்களை தருகிறோம். Lord, lead us in your love. ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பின் நடத்துதலுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We surrender to your love, Lord. ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே எங்களை நடத்துவீராக. You alone lead us, Lord. ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே எங்களை நடத்துங்க. You alone lead us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
In Jesus' name we pray. ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவர் அன்பு, அபிஷேகம், ஆசீர்வாதம், சமாதான, சந்தோஷம், ஆளுகை நடத்துதல் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் பாதுகாத்து பராமரித்து நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. God bless you. May the Lord lead you. கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்துவாராக. The Lord alone should lead you. தொடர்ந்து எல்லா ஸ்தோத்திர காலை தியான கூட்டங்களில் காணப்படுங்கள். All of us get together in the morning devotion. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கான இந்த VBS நடத்தி கொண்டிருக்கிறோம். We are doing this VBS for the children. 3 நாட்கள் முடிந்து விட்டது. We have done it for 3 days. ஸ்தோத்திரம். இன்னும் 4 நாட்கள் மாத்திரமே இருக்கிறது. Still 4 more days are there. பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அதில் கலந்து கொள்ள செய்யுங்கள். Encourage the children to take part in the VBS. பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க பெற்றோர் உதவியாயிருங்கள். The parents should teach the children in the word of the Lord. ஸ்தோத்திர. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. கர்த்தரே நம்மை நடத்துவாராக. May the Lord lead us. Praise the Lord. Praise the Lord. God bless you. God bless you.